பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 4 அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வெளியரங்கம் ஆகாத அந்தகாரம் இல்லை, இந்தரங்கமும் இல்லை. வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று இந்த இடத்துல பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் செய்கிற பாவம் வெளியரங்கமாகாமல் இருக்காது. நீங்கள் இருளில் செய்கிற காரியம் நிச்சயமாக வெளியே கொண்டு வரும் ஒரு நாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு பாலை எடுத்து தண்ணிக்குள்ள ஆழத்தில் கொண்டே போட்டாலும் அந்த பால் என்ன மேலே வந்துடும். அதை போல் நீங்கள் அந்தகாரத்தில் செய்கிற காரியங்கள் அது வெளியரங்கமாகும். யாருக்கு தெரியாது என்று சொல்லி நினைக்கிறோம், யாரும் பார்க்காத காரியம் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் அந்த காரியம் வெளியரங்கமாய் வரும். அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்படுது. நீங்க நினைக்கலாம், நம்ம செய்யற தவறு, நம்ம செய்யற பாவம், நம்ம அந்தகாரத்தில் செய்கிறோம், யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி. ஆனா நீங்க அந்தகாரத்திலே செய்கிறதான, அந்தரங்கத்திலே செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லுகிறார். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும், அது மறைபொருளாக செய்தாலும் அந்தரங்கத்தில் செய்தாலும் அதை வெளியரங்கமாக தேவன் கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது. மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. சொல்லுது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. நம்ம என்ன ரகசியமா செஞ்சாலும் அது வெளியே வரும், அது மறைபொருளை வைக்க முடியாது. என்ன ரகசியத்தை செஞ்சாலும் அந்த ரகசியம் கட்டாயம் ஒரு நாள் என்ன ஆகும், வெளியே வரும். அதனால் நாம் யாருக்கும் தெரியாம செய்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா அது ஒரு நாள் வெளியே கொண்டுட்டு வரும். நீங்க செய்யற தனி ரூம்ல செய்யறது, பெற்றோருக்கு தெரியாம செய்யறது, மனைவிக்கு தெரியாம செய்யறது, கணவனுக்கு தெரியாம செய்கிறது, இப்படி எந்த ஒரு காரியத்தை நீங்க யாருக்கு தெரியாது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெளியரங்கமாக தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
12ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்க இருளிலே பேசுகிறது எதுவோ அதை வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகள் மேல் கூறப்படும் என்று சொல்லப்படுது. நீங்க நினைக்கிறீங்க யாருக்கு தெரியும் என்று சொல்லி, ஆனா தேவன் உங்களை பார்க்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு அந்தகாரத்தில் செய்கிற பாவங்கள், மறைபொருளாக இருளில் செய்கிற பாவங்கள் வெளியரங்கமாக தேவன் கொண்டு வருவார். அதில் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, துணிகரமாக நீ செய்கிற பாவங்கள், இருளில் செய்கிற அந்தகாரத்திலே அந்தரங்கத்திலே செய்கிற பாவங்களுக்கு நீ யாருக்கும் பயப்படாமல் செய்கிற, இங்க வேத தெளிவா சொல்லுகிறது, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். நீ செய்கிற பாவத்தின் நிமித்த நரகத்திலே தள்ளப்படுகிற தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் மேல உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஐயோ, நான் செய்கிற தவறை என் தேவன் பார்க்கிறாரே என்று சொல்லி பயப்படவே, அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரும் பார்க்கல அப்படின்னு அந்தரங்கத்தில் செய்கிற பாவம் யாருக்கு தெரியாது என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களை பார்க்கிறார். தேவன் உங்களை பார்க்கிறார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்தரங்கத்தில் செய்கிற பாவத்தை தேவன் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். நீ மனம் திரும்பு. நரகத்திலே தள்ளுகிற வல்லமையுள்ள தேவனுக்கு பயப்படு. நீ ஆண்டவராக இயேசுவுக்கே பயப்படு. உண்மையாயிருங்க. நீங்க ரகசியமா பேசுகிறத வெளியே கொண்டுட்டு வருவார். நீங்க காதில் சொல்லுகிறத வெளியே கொண்டுட்டு வருவார். எல்லாரும் வீடுகள் தோறும் கேட்கிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வெளிவராத ரகசியம் ஒன்றும் இல்லை. நீங்க எது ரகசியமை வச்சு எதையும் செய்ய முடியாது. இப்பொழுதே மனம் திரும்பு. ஆண்டவராக இயேசுவுக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.